18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. இது நம்ம தர்பார்ல ஏகப்பட்ட விஷயம் அங்கங்க கொட்டி கிடக்கிறது. அள்ளி டிப்பர் லாரி மாதிரி கடன்னு கொட்டுதோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தால் இரண்டாந்தர குடிமக்களாக உரிமையற்றவர்களாக இந்துக்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டுமானால் 26 திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும். அதனால காவிமயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை. அவரோட நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியதானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நீதியை தரமாட்டேங்கிறாள்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? தஞ்சாவூர்ல நம்மள ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாவ. நேரம் வண்டியை பிடிச்சி கறிக்கஞ்சியை குடிச்சிட்டு மாப்பிளைய பார்த்து மொய்யை செஞ்சுட்டு வரலாம்னு போனா அங்க காடை ஸ்வைப் பண்ற மிஷின் வச்சிருக்காங்க. சரக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு பிடி பிள்ளை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கணக்கு விளக்கு கரெக்டா இருக்கணும் போல் இருக்கு. சீனு நேர சமயபுரத்தில் நடக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஏரியாவுக்கு கரண்ட் கொடுத்துப்பா ஓல் இருக்கு. எல்லாம் தந்தி கம்பத்தை தூக்கிட்டு வந்து நச்சக்கு நட்டுவிட்டு ஐயா லைட்டு கெட்டதுக்கு அந்த கம்பி இல்லையேன்னு பார்த்துட்டு பரவாயில்ல, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம், வாங்கினவனுக்கு கொடுத்ததெல்லாம் ஆயுதம் மாதிரி இருக்கிற குச்சியை பூரா பிடிட்டு வந்து கெட்டி லைட்டை கட்டி விட்டாங்க. கூட்டம் இருக்கு. மாங்காடு அம்மனை மனமுருக வேண்டனா நடக்குதெல்லாம் நடக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க விட்டு என்ன வேண்டுதல் யாருக்கான்னு கேட்டா, நாங்கெல்லாம் விஜயோடைய ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அதனால நாங்க ஒண்ணு நினைச்சு வேண்டி இருக்கோம், அது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நினைச்சாங்கன்னு கடைசி வரைக்கும் பூடகமாவே வச்சிருக்காங்க. மணப்பாறைக்கு மணமகிழ்ந்து போறோம். அங்க சொர்க்கம்னா சொர்க்கம், ஆடு கோழியா கிடக்கியா. ஐயா சவேரியார் திருவிழா நடக்குல்ல, அங்க 200 ஆடு ஒரு 300 கோழி எல்லாத்தையும் வெட்டி விருந்து ஓட்டிருக்காங்கயா. நல்லி எலும்பு எடுத்து உறிஞ்சா சென்னை வரைக்கும் கேக்கு மணப்பாறையிலிருந்து. சாதி மத பேதமின்றி சமமாக தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரே வகையான உணவு பரிமாறக்கூடிய இடம் எங்களுடைய சவேரியார் அன்னதான விழா என்பதை சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றோம்.
முதல்ல நம்ம சட்டத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் தான் நம்மளை எதிர்பார்த்த மாதிரியே நிற்காரு. நேராக போன உடனே நம்ம ஆளுங்க கேட்டாங்க, ஐயா மத்திய அரசுக்கு நிதி கேட்டீர்களே வந்துருச்சா வரலையா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா புயல் வந்துச்சு, மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, சேதம் வந்துச்சு, பட்ஜெட்டை போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் கொடுக்கலன்னா சும்மா இருக்க மாட்டோம்ரா, காவி பெயிண்ட் எடுத்து கரகரன்னு அடிச்சு விட்டுருவோம்லன்னு சொல்லி லேசா அப்படியே பரபரன்னு பேசிட்டார். ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிறம் பூசத்தானே வேணும். அது என்ன தவறு இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவி தானே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் திருக்கோயில்கள்லாம் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள் வந்து ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயிலில் முன்னால் மஞ்சள் கலர் கோல்டன் கலர் அடித்தோம், இப்போ காவி கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் காவிமயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை. சீமான சடக்குன்னு உள்ள குதிச்சு, ஐயா இந்த சீனெல்லாம் இங்க வேண்டாம், மத்திய அரசு உங்களுக்கு சம்மந்தி தானே, ஐயா விளையாட்டுத்துறைக்கு வேணும்னா மட்டும் சரக்குன்னு போறியே, அனுமதி வாங்குதியா, நடத்துதியா, எல்லாம் செய்தியா, இதுக்கு மட்டும் காத்துக்கிட்டு இருப்பீனா, போய் சடக்குன்னு வாங்கிட்டு வாங்க, விளையாட்டுத்துறையும் சேர்த்து கூட்டிட்டு போங்கன்னு அண்ணன் லேச பந்து அந்த பக்கம் தள்ளி விட்டார். ஒன்றிய அரசே உங்க அரசு தானே, உங்க சம்மந்தி அரசு தானே. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, தேநீர் சாப்பிட்றீங்க, காலையில் மகன் சந்திக்கிறீங்க, மாலையில் அப்பா சந்திக்கிறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்போ துணை முதல்வர் வேறு. நீங்கள் தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு எடுத்த சம்மந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தர வேண்டியதானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நிதியை தரமாட்டேங்கிறான்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? ஏன் அப்ப நீ கொடுக்குற? தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும், உள்ளதுக்கு போடுவா. அதுதானே பயந்துக்கிட்டு இருக்கிற. இவ்வளவு நாளும் விசையா கரைச்சு கொட்டிட்டு இருந்தார்ல, சடக்குன்னு இப்படி தோல் மேல கரையப்பட்டு அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் தான், யாரும் எங்களுக்குள்ள உள்ள வந்து குச்சி விட்டு ஆட்ட முடியாதுன்னு லேசா தம்பி விசைய அண்ணன் ஜீவனை அரவணைச்சு நம்மளெல்லாம் பதற்றப்படுத்திருக்காரு. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்கள், அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய லெவலில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். அவராது வர வச்சு கொடுக்குறது. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஹலோ HSB இங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டிடிவி என்னென்ன ரொம்ப நாளாக ஆளை காணும்னா, இங்கே பாருங்க சூடான மேட்ரு, சுவையான மேட்ரு. 2026 எடப்பாடியால் ரெட்டையில போகிறது உறுதி, நாங்கள் வேற லெவலில் டெவலப் ஆக போகிறது உறுதி, எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்கன்னு சாதகம் சொல்லிட்டார். 26 தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில திமுகவோட பழனிசாமி இருக்குங்கிறதுனால தங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா, நான் பல முறை திரும்ப சொல்ற மாதிரி இப்பயும் சொல்றேன், 26க்கு அப்புறம் 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு 3 விழா நடத்தி விடுவான்னு சொன்னார். ஏய் அப்படின்னு பயங்கர சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம அட்மனை வச்சு அலப்பறைய கொடுக்குற நம்ம ஐயா இருக்காரலா பாசாக்கால, அவங்க தான். இங்க பாருங்க, பங்களாதேஷ் நான் எச்சரிக்கிறேன், எல்லாரும் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கீங்க, நாங்க இறங்கி அடிச்சா அப்படி இப்படின்னு பேசினவர சடக்குன்னு இங்க இருக்க போதும், டைம் ஆகி போச்சு, வண்டியில இருங்க அப்படின்னு வண்டியில் ஏத்திட்டாங்க. என்ன நடக்கு அப்படின்னு அவருக்கு புரியல, நமக்கு புரியல. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தால் இரண்டாந்தர குடிமக்களாக, உரிமையற்றவர்களாக இந்துக்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டுமானால் 26 திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும். இது ஹிந்து விரோத, ஹிந்து கோவில் கொள்ளையடிக்கிற அரசாங்கங்கிறது நேற்றைய தினம் தூத்துக்குடியில் சங்கர ராமேஸ்வரர் கோவில் நிலத்தில் சொற்ப வாடகைக்கு திமுக காரங்களுக்கு கோவில் இடத்த லீஸுக்கு கொடுத்து அங்கே பெரிய காம்ப்ளெக்ஸு, அதை கீதா ஜீவன்கிறவர் போய் கனிமொழியோட நண்பரை அந்த அம்மா போய் திறந்து வச்சுருக்காங்க. ஆகவே ஹிந்து கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிற ஒரு அமைப்பு தான்
திமுக அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய ஹிந்து விரோத போக்கு வன்மையாக கண்டிக்கிறது. புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன பையன் பொடி பைய போகிறான். என்ன நினைச்சோ அங்கிட்டு இருந்து ஒரு நாய் துபுன்னு ஓடையாந்து பையலை கடிச்சு பிடிச்சி, அதனால பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து ஓடையாந்து நாயை விரட்டிட்டாங்க. இருந்தாலும் கடிபட்ட பையன் அலறி துடிச்சு விட்டான். பிள்ளைகளை அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க. வாகனம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்கியா. திரும்பினா திருப்பரம்பரா நேரா போய் சுவத்துக்குள்ள போய் உழுது. கேரளாவில் நடந்திருக்கு இது. ஆமா, வண்டி எடுக்கும்போது பார்த்து எடுங்க, செக் பண்ணி எடுங்க ஐயா. இந்த போனிலே மூழ்கி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நீங்கள் போட்டிருக்க முக்கா துணி கூட மிஞ்சாது. இப்படித்தான் ஒருத்தர் போனை தூக்கி காதில் வச்சுக்கிட்டு ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டே போயிருந்துருக்காரு. பின்னாடி கூடி வந்த ஒருத்தர் லவக்குன்னு போனை பிடிட்டு ஓடியா விட்டான். இங்க ஒருத்தர் துபாய்க்கு போறாரு வாராரு, போறாரு வாராரு, போறாரு வாராரு. ஆனா காலில் கட்டு போட்டிருக்காரு. என்னையும் ஒரு தடவை போறான் சரின்னு கட்டு போட்டா பரவாயில்ல, ரெண்டாவது தடவை கட்டு போட்டா பரவாயில்ல. ஏன்னா 5-6 வாட்டி கட்டிலேயே வரான், கட்டிலே போறான், கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள தங்க தட்டை வச்சு கெட்டி போட்டு கொண்டு வந்திருக்காயா. கல்யாணம் தான் கட்டி குட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் அப்படின்னு வடிவேலு ஒரு மகளிர் போலீஸுக்கிட்ட உரண்டை எழுப்பார்ல, அதே மாதிரி ஊப்பியில் ஒருத்தர் ஒரு மகளிர்கிட்ட உரண்டை எழுத்திருக்கான். அந்த அம்மா போலீஸா முதல்ல ஒருத்தர் உரண்டை எழுத்திருக்கான், பின்னாடி ஒருத்தர் வந்து ஜாயின்ட் பண்ணியிருக்கான். ஏன்டா பொம்பளை போலீஸ்கிட்டயே நீ இந்த வேலை வாக்குறியா நீன்னு சொல்லி அடித்து தூக்கி எடுத்து துவம்சம் பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணி விட்டா இப்போ ஐயா மன்னிச்சுக்கோங்கன்ற லெவலில் நிற்கிறா. அப்படி பார்க்கல நம்ம டீமு கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வந்து டிப்பரில் கொண்டு மாதிரி கொட்டிச்சா வழக்கம் போல சொல்லுதான். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை பூரா எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணிக்கிடுங்க சரியா. குறிப்பாக செல்ஃபோனை ரோட்டில் பேசிட்டு போவாதியே, புடிங்கிட்டு போயிட்டான்னா அப்புறம் வம்பா போயிடும் சரியா. அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அங்கங்கே மழை பெஞ்சு வெள்ளங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு காலா முடிஞ்சால் உங்களால் உதவி செய்யுங்க, இல்லைன்னா யாரையாவது உதவி செய்ய சொல்லி தூண்டியாவது விடுங்க சரியா. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.